ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சசி மங்கை விலாக். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னடா ஸ்டார்டிங்கே வந்து தலையை விரிச்சு போட்டு உட்காந்துருக்காளேன்னு நினைக்காதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிங் அண்ட் ஹேர் ரிலேட்டடான வீடியோ தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படி இருக்கிற ஹேரை வந்து நான் எப்படி அழகாக ப்ரெப் பண்ணி எப்படி சூப்பராக ஒரு ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் என்னென்ன ப்ரொடெக்டிங் ஹேர் சீரம் அண்ட் வந்து ஹேர் ஸ்ப்ரே எல்லாமே அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் புதுசாக இன்றைக்கி ஒரு ஹேர் டூல் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகாரா பிராண்டோட ஹேர் வால்யூமைசர் அண்ட் வந்து ஹேர் ட்ரையர் ரெண்டுமே பண்ணலாம். இதில் இப்போ வந்து ஹேர் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் இது நல்ல யூஸ் ஆகுது. அண்ட் பர்சனலாக இப்போ வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறீங்க, நம்மளே பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த கிட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கிட் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் 1800க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஆஃபர் டைமில் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அதான் ஒரிஜினல் ப்ரைஸாக என்னன்னு தெரியல, நான் பார்க்கல. பட் ஆஃபர் டைமில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்படி தான் இருக்குது இந்த ஹேர் டூல். இந்த கீழே பாட்டமில் வந்து ஆன் ஆஃப் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹீட் வந்து எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற வரைக்கும் கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ இது நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபுல்லாக சீரம் அப்ளை பண்ணிக்கிறோம். என்னோடய ஹேர் வந்து பேக் சைடெலாம் வெட்டாக தான் இருக்குது, இன்னும் சரியாக ட்ரை ஆகலை. இது வந்து எப்படின்னா ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டூல் யூஸ் பண்ணுறதுல வந்து யூசேஜே இல்லை நமக்கு. ஸோ பாதி காஞ்சிருக்கணும், பாதி வந்து வெட்டாக இருக்கணும் ஹேர். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சீரம் எப்போதுமே ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாதீங்க, இல்லை ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போதுமே என்னோடய பிரைட்ஸுக்கும் சரி பர்சனலாகவும் யூஸ் பண்ணுற சீரம் வந்து ஸ்ட்ரீக்ஸோட வால்நட் தான். இதுதான் நான் வந்து 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும். செகண்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து டோனி அண்ட் கையோட ஹேர் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா ஹேர் ஃபுல்லாக ஒரு மிஸ்ட் மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எப்படி செக்ஷனாக ஹேரை வந்து பேக் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இயர் டு இயர் செக்ஷன் எடுத்துக்கிறேன். இப்படி இந்த காது வரைக்கும் இந்த ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த செக்ஷனை வந்து இந்த மாதிரி கிளிப் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இயர் டு இயர் செக்ஷன் எடுத்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிறேன். இது 2 செக்ஷன் ஓகேவா. அதுக்கு பேலன்ஸ் உள்ளதெல்லாம் கீழே இது 2 செக்ஷனாக வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் பாதியா இந்த மாதிரி பாதியாக வந்து கிளிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஷைனியாக ஸ்ட்ரைட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதே மாதிரியே ஹேர் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, நான் ஒரு சைடு மட்டும்தான் வந்து ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன், ஒரு சைடு பண்ணலை.
என்னோட பழைய ஹேருக்கும் நான் ஸ்ட்ரைட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ஹேருக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே தெரியுது. ஸ்ட்ரைட்டாக நல்லாயிருக்கு. நான் ஃபுல் ஹேரையுமே வந்து அழகாக ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபேஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் செட் ஆகாது, அது எனக்கே பர்சனலாக தெரியும். ஸோ இந்த வீடியோக்காக தான் நான் ஷூட் பண்ணி இப்போது லாஸ்ட்டாக நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹேர் டெக்ஸ்டர் அண்ட் இப்படி தான் இருக்குது ஃபைனலாக. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு பார்க்கறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ட்ரைட் பண்ணுறது வந்து ரெகுலர் பேசிஸில் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து ஹேருக்கும் நல்லதில்லை, ஸ்கேல்ப்புக்கும் நல்லதில்லை, ரொம்பவே ஹேர் ஃபால் ஆகும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, உங்களை நீங்கள் வந்து க்ரூமிங்காக காமிச்சிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் பண்ணிக்கோங்க. பட் நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் நான் வந்து 3rd ஆப்ஷன் யூஸ் பண்ணேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹீட் வந்து யூஸ் பண்ணதுனால தான் எனக்கு வந்து இவ்வளோ வந்து லாஸ் ஆகிருக்கு ஹேரு. நீங்கள் இந்த சப்போஸ் இதை வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் 1 2 3 ஓகேவா 2ல் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நார்மலானதாக இருக்குது. கண்டிப்பாக சூடான காற்று வரதான் செய்யும். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். இதுதான் நான் அவங்க இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். என்னோட ஆல்ரெடி இருந்த பழைய